வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட சைட் ஜாயிண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன்னா ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் அப்படின்னாலே அது நம்மளோட சைட் ஜாயிண்ட் தான். நிறைய பேருக்கு வந்து சைட் ஜாயிண்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதை எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி தச்ச ஒரு ப்ளவுஸை வச்சுருக்கோம். அதிலேருந்து நம்ம சைட் ஜாயிண்ட் எப்படி பண்ணலாம், மார்க் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட பஸ் சைஸ் வந்து நம்ம செஸ்ட் லைன் வந்து ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ கீழே பாட்டமில் வந்து வெயிஸ்ட் பார்ட் எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டை நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நமக்கு எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? இப்போது வெயிஸ்ட் பார்ட் வந்து 16 இருக்குது அப்படின்னா நமக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த சைட் பார்ட்லேருந்து 2.25 இன்ச் எடுத்துக்கிறோம். அந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து 2.25 இன்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ மேலேருந்து கீழே பாட்டமில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து பேக் சைடில் செய்யக்கூடிய அளவு. இதையே நம்ம ஃப்ரண்ட் சைட் திருப்பிட்டனாலும் நம்ம சைட் ஜாயிண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஃப்ரண்ட் சைடில் செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நல்ல பக்கமாக திருப்பி வச்சாச்சு. நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து ராங் சைடாக திருப்பி வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சைடில் உள்ள ஹூக் பட்டி வந்து நமக்கு மாறும். ஸோ நான் இப்போ எனக்கு இந்த தச்ச ப்ளவுஸில் லெஃப்ட் சைடில் இருக்கும் ஹூக் பட்டி நம்ம ராங் சைடில் வைக்கும்போது அதர் சைடு மாறும். ஸோ ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் பட்டிக்கு பார்த்துடலாம். அதுக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு 9 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து 9 இன்ச் வைக்கிறோம். ஏன் நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் காமிச்சிட்டு ரைட் சைடில் வைக்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு ராங் சைடில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு சரியாக வரும். ஸோ இப்போ அடுத்து வந்து பட்டி பீஸோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதை இதே இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே வெயிஸ்ட் பார்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 6.5 இன்ச் இருக்குது. 6.5 இன்ச் நம்ம இந்த இதில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வி பட்டி அட்டாச் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்ம்ஹோல்லேருந்து அந்த லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் பீஸை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு இழுக்கக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து பண்ணணும். நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படிங்கும்போது அளவுகள் வந்து கூடவோ குறையவோ செய்யும். ஸோ அப்போ வந்து இழுக்காமல் ப்ளவுஸில் எக்ஸாக்டாக என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ கீழே பாட்டம்லேயே அதே மாதிரி மெஷர் பண்ணியாச்சு. மெஷர் பண்ணிவிட்டு இந்த லைனை எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் அளவு வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் பேக் அளவு வச்சு மார்க் பண்ணலாம். இல்லை ஃப்ரண்ட் வச்சு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லீவோட அளவை வந்து எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவோட அளவு நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் அந்த கை ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லீவ் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்லீவ் பொறுத்தளவு நம்ம 2 ஸ்லீவ்க்கான மெஷர்மெண்ட்டு ஒரே மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைட் பஸ் பாயிண்ட்டும் சரி லெஃப்ட் சைடாக இருக்கட்டுமே நீங்கள் வந்து 2 பக்கமும் தனியாக தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு வந்து ஹூக் பட்டி வரும், ஒரு சைடு வி பட்டி வரும்போது அதற்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து லூஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த தப்பை வந்து செய்யாதீங்க. கரெக்டான மெஷர்மெண்ட் 2 பக்கத்துலையும் எடுத்துக்கோங்க. ஸ்லீவை பொறுத்தளவு நமக்கு அந்த பிரச்சனை வராது. அதனால ஒரு ஸ்லீவோட ரவுண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சரியான அளவுகள் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ தையல் வந்து போடும்போதும் சரி முடிக்கும் போதும் சரி நம்ம வந்து க்ளோஸ்டு ஸ்டிச், அதாவது ரிவர்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போட்டுட்டு தான் நீங்கள் வந்து முடிக்கணும். அப்போ தான் வந்து தையல் வந்து பிரிந்து வராமல் இருக்கும். ஸோ ஒரு தையல் நீங்கள் போட்டதுக்கப்புறமா 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு இல்லை 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நீங்கள் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நம்ம வந்து சைட் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதர் சைட் பண்ண போகிறோம். நிறைய பிக்னர்ஸ்க்கு வந்து சைட் ஜாயிண்டில் வந்து பிரச்சனை வரும். அதாவது எனக்கு பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ் ஹைட் அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸ் ஹைட்டாக இருக்கா, 2 பீஸஸோட ஹைட்டும் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு 2 வீடியோஸ் கிட்ட நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு தான் மெயினாக இந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அவங்களுக்கான ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதாவே அந்த வீடியோ வந்து முழுசாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அது மூலியமாக என்ன நீங்கள் வந்து தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த தப்பை இனி செய்யாத அளவுக்கான வீடியோவாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒரு 1/2 இன்ச் நீங்கள் தையல் விட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போடுறது மூலியமாக உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இனி வரும்போது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து சைட் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ நீட்டாக இந்த சைடில் உள்ள அந்த தேவையில்லாத அந்த பீசஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நம்ம வந்து நீட் ஃபினிஷிங்காக வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ரைட் சைடில் எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ராங் சைடும் ரொம்ப நீட்டாக வந்து இருக்கணும். ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து அந்த தேவையில்லாத பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணி கிராஸ் கட் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்களுக்கு கூட இது வரைக்கும் கிராஸ் கட் தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.